நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிற தகப்பனை துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற தகப்பனை. அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்தில் தகப்பனை நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க நீங்கள் கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனை. இந்த நாளிலும் தகப்பனை நீங்கள் பேசுங்க தகப்பனை. நம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுத்தக்கதை செபிக்கிறோம் தகப்பனை. அப்பா, பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும்ப்பா, அவர்கள் இதுவரைக்கும் சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தகப்பனை அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில் தட்டி எழுப்பக்கூடிய கிருபைகளை கொடுங்க. அப்பா, பேசுகிற வார்த்தையானது அப்பா அது பலன் கொடுக்கத்தக்கதாய் கிருபைகளை கொடுங்க. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் தகப்பனை அது கடந்து சென்று நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறீங்களோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றத்தக்கதாக கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 62வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். இங்கே சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறாரு, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். தாவீது அநேக காரியங்கள் அந்த சங்கீதம் ஃபுல்லாக நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஃபுல்லாக என்ன சொல்லுவார், நிறைய ஆத்மாவோடு இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவர் எப்பொழுது சோர்ந்து போகாமல் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் அவர் பலப்பட்டதற்கு முக்கியமான காரணம், அவர் சோர்ந்து போகிற நேரெல்லாம் துவண்டு போன நேரமெல்லாம் அவருடைய எதிரிகள் அவரை சூழ்ந்து கொண்ட போது, அவருடைய குடும்பங்கள் அவரை வெறுத்த போது, எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணார், அவர் எந்த சூழ்நிலைகளுக்கும் முக்கியத்துவம் கூடாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டே வந்தார். இதில் பார்க்கிறோம், அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவருடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருந்ததான்? தேவனை நோக்கி அமர்ந்திருந்ததான். அவராலே ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு, எதற்காக ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறதுன்னு சொல்லி அவர் ஆத்துமா அறிந்திருந்ததுனால அவர் ஆத்துமா எப்பொழுதுமே தேவனை நோக்கி அமர்ந்திருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்தில் 62வது சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்க. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இங்கே என்ன சொல்கிறாரு, ஆத்மாவை பார்த்து என்ன சொல்கிறாரு, பேசுகிறார். தேவனை நோக்கி நீ என்ன பண்ணு, அமர்ந்துரு, அப்போ தான் என்ன பண்ணும், நான் நம்புகிறது அவராலே ஆகும். இங்கே அந்த சங்கீதம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவார், அவர் ஆத்மாவோடு பேசுகிறவராக காணப்படுவார். எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா, என் ஆத்மாவை நீ கர்த்தரை நோக்கி பார்த்துரு, அவரிடத்துலேருந்து தான் ரட்சிப்பு வரும், அவரால் தான் உனக்கு கேடகம், அவர் தான் உனக்கு பலத்த துருகம், அவரால் தான் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு அவர் ஆத்மாவோடு பேசிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவருடைய அந்த சங்கீதம் முழுவதும் கர்த்தரை துதிக்கிற துதியினால் அவருடைய இருதயம் என்ன பண்ணி கொண்டிருந்தது, நிரம்பி இருந்தது. அவர் வாழ்ந்த நம்மளுடைய காலத்தில் அதாவது முழு வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்குது, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளுக்கு ஏற்றதான காரியங்கள் இங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் வாழ்ந்த நாட்கள் அந்த 5 ஆகமங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அந்த 5 ஆகமங்களை அவர் திரும்ப 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 படித்து கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொண்டு நியாயப்பிரமாணங்களை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் அவர் வாழ்ந்தார். அநேக இடத்துல தாவீது தவறி இருக்கலாம், அநேக இடத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறது, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செய்கிறது, அப்படி எல்லா காரியங்கள் காணப்பட்டாலும் அதை திருத்தி கொள்கிறவராகவும் அதே நேரத்தில் அவர் ஆத்மாவை சரி பண்ணி கொண்டே இருந்தார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஆத்மாவை யாரை நோக்கி அமர்ந்திருக்கணுமா, தேவனை நோக்கியே அமர்ந்துரு, அவர்கிட்ட இருந்தால் ரட்சிப்பு வருகிறது. அந்த அவரை நோக்கி பார்க்கப்படும் பொழுது தான் நான் எதை நம்புகிறேனோ, எதை விசுவாசிக்கிறேனோ, எதை எதிர்பார்க்கிறேனோ அது நடக்கும். அதை நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாடுலையும் பார்த்தோம், பழைய ஏற்பாடு உபாகமம் 4வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 4:29 இங்கே சொல்கிறது பாருங்க. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடு அவரை தேடும்போது கண்டடைவாய். நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறப்படுவாய். இங்கேயும் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை
தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடப்படும் போது எல்லா இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனால் ஆத்மா தான் எப்பவுமே என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆத்மா சோர்ந்து போயிருச்சுன்னா என்ன பண்ணும், எல்லா இடங்களும் தொய்ந்து போய்விடும். ஆத்மா விசனப்பட்டுருச்சுன்னா, ஆத்மா கோவப்பட்டதுன்னா எல்லா இடங்களும் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தொய்வு வரும். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் குறைஞ்சி போயிடுவோம், வேதம் வாசிக்கிறதுல குறைஞ்சி போவோம், வேதத்தை தியானிக்கிறதுல குறைஞ்சி போயிடும். இந்த ஆத்மா மட்டும் எப்போதுமே கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லா இடங்களில் என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்கிறவங்களாக காணப்பட முடியும். அதைத்தான் அது தாவீது தெளிவாக அறிந்திருந்ததுனால தான் சொல்கிறாரு, என் ஆத்மாவே நீ ஏன் சோர்ந்து போகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி பார்த்துரு, கர்த்தரிடத்துலேருந்து தான் எல்லாமே வரும். அதான் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரிடத்திலிருந்து என் கண்களை நோக்கி பார்க்கிறேன். சங்கீதம் 121 பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவார். அந்த ஆத்மா நீ என்ன பண்ணு, கர்த்தரை நோக்கி பார்த்துரு, அவர்கிட்ட இருந்து தான் உனக்கு என்ன வரும், எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ன பண்ணுறேன்னா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல தான் என்ன வரும், எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற ஒருவருங்க. இப்படி ஆத்மாவோடு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் ஆத்மா என்ன செய்ததுன்னா பலப்பட்டதாய் காணப்படுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஆத்மா தேவனோடு கூட இசைந்ததாய் காணப்படுகிறது. அவர் எந்த இடத்துல சூழ்நிலைகளை பார்த்து அவர் சோர்ந்து போகல. அவருடைய வாழ்க்கை மாதிரி யாரோட வாழ்க்கை இருக்காது. அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ பாடுகள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டது, தாய் தகப்பன் கைவிடப்பட்ட சூழ்நிலை, கூட பிறந்த சகோதரர்கள் அவர் வெறுக்கிற சூழ்நிலை, அவ்வளோ பெரிய குடும்பம் இருந்து குடும்பம் இல்லாதது போல, அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தும் அவருடைய குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு அநேக தரம் மற்றவர்களாக வேதனைகளை பட்டு எல்லா வேதனைகளும் தாவீதை போல யாரும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் கர்த்தரை விட்டு அவர் ஒரு நாள் கூட என்ன பண்ணலை, பின்வாங்கி போகவே இல்லை. கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். நம்ம அந்த சிக்லாக்கில் கூட பார்ப்போம்னு சொன்னால் அவர் கூட இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, அவருக்கு எதிராக புறப்பட்டு அவர்கள் இழந்த குடும்பத்தின் நிமித்தம் தாவீதின் மீது கல்லறிய துணிந்தார்கள் சொல்லிட்டு. ஆனாலும் அப்போது என்ன பண்ணுறார், இவர் கர்த்தர் மேல் இருந்த அன்பை விடலை, அவருக்குள்ளே இருந்த நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு என்ன சொன்னார், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள என்ன பண்ணாராம், தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறார். நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அவர்களிடத்துலேருந்து நான் காரியங்களை பெற்றுக்கொள்வேனான்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் எந்த சூழ்நிலைகளிலும் தன்னை விட்டு கொடுக்காத படிக்கும், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் இழந்து போகாத படிக்கு இருந்ததற்கு காரணம் அவர் ஆத்மாவோடு பேசிக்கொண்டே இருந்தார். உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூறுன்னு சொல்கிறாங்க, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு அன்பு கூறு. நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு என்ன பண்ணணுமா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லப்படுகிறது. அதே உபாகமம் 11வது அதிகாரம் 13-14 பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன் கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்தா. எல்லா இடத்துல என்ன பண்ணிருக்கு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஆத்மா என்ன பண்ணுகிறது, அநேக நேரத்தில் சோர்ந்து போயிருக்குது, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறது, அநேக காரியங்களை கருத்து துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம ஆத்மா என்ன பண்ண சீக்கிரத்தில் சோர்ந்து போகிறதா காணப்படுது. யாராவது ஒருத்தங்க நம்மளை குறித்து அவதூறான காரியங்களோ, இல்லை யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், இல்லை யாரை நம்ம ரொம்ப நம்புகிறோம், யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறோமோ அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம், டக்குன்னு சோர்ந்து போய்கிறோம். அந்த ஆத்மா சோர்ந்து போய் துவண்டு போய் விட்ட உடனே நம்ம என்ன பண்ணுகிறோம், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் என்ன பண்ணுகிறோம், குறைவுபடுகிறோம். மனிதர்கள் சொல்கிற வார்த்தை நிமித்தமாக நம்ம இருதயம் சோர்ந்து போகிறது, நம்முடைய ஆத்மா விசனப்படுகிறது. ஆத்மா விசனப்பட்ட உடனே என்ன பண்ணுறோம், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், குறைவுபட்டதாக காணப்படுகிறோம். அதனால தான் ஆத்மாவை சொல்கிறாருங்க, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற கடவாய்ன்னு சொல்லப்படுகிறது. அதே யோசுவா 23வது அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 23:11 வசனம்.
ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதான் என்ன சொல்கிறாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லப்பட்டது. இங்கே யோசுவா இங்கே சொல்கிறாரு, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாவை குறித்து என்ன பண்ணுங்க, மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதான் சொல்கிறாங்க, ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சுன்னா கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், குறைவுபட்டு போயிடுவோம். அதனால தான் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், அவங்க ஆத்மாவை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்கணும். எதுக்காகனா, கர்த்தராகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு, கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறதுக்கு நம்ம ஆத்மாவில் என்ன பண்ணணும், எந்த குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்திலும் கர்த்தர் மேல் உள்ள அன்பில் நம்ம பலப்படணும்னா நம்ம ஆத்மா சோர்ந்து போயிருக்கக்கூடாது. நியாயாதிபதிகள் 20 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை குறித்து எழுதியிருக்கோம். ஆத்மாவோடு நிறைய பேசினது யோபுவும் சங்கீதக்காரனாகிய தாவீதும் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளில் அவங்க வாழ்க்கையில் வந்த பாடுகளில் அநேக இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆத்மாவோடு பேசியிருப்பாங்க. அவங்க ஆத்மாவோட பேசி பேசி பலம்பட்டு தான் அவங்களுக்கு வந்த சோதனைகளை அவங்க ஜெயம் எடுத்தாங்க. கர்த்தர் அவங்க மேல் வைத்திருந்த விசுவாசத்தை, கர்த்தர் அவங்க மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் காப்பாற்றினவராக காணப்படுவாங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோன் தெளிலாளோடு கொண்ட ஒரு உறவின் நிமித்தம் அவளோட ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் சிம்சோன் இடத்துல உனக்கு பலம் எதில் இருக்குன்னு சொல்லப்படும் பொழுது இவன் உண்மையான காரணத்தை சொல்லாத படிக்க அநேக காரணங்களை சொல்லி 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 வரும்போது இவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு என் இடத்துல உண்மையான அன்பு இல்லை, நீ உண்மையான அன்பு இருந்திருந்தேன்னா அந்த காரியத்தை சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அவனுடைய என்ன பண்ணுறா, அவனுடைய ஆத்மாவை விசனப்படுத்துகிறா, துக்கப்படுத்தி கொண்டே இருக்கா. அதான் சொல்கிறாங்க, இப்படி அவனை தினம் தினம் அவன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா என்ன பண்ணுச்சு, விசனப்பட்டது. அவன் ஒவ்வொரு நாளும் அப்போ உனக்கு உன்னோட அன்பு என் மேலே உண்மையாக இல்லை, அதனால தான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் இடத்துல போகும்போதெல்லாம் அவன் சொல்லி சொல்லி வார்த்தைகளுக்கு சொல்லி துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால அவனுடைய ஆத்மா என்ன பண்ணிச்சான், விசனப்பட்டு மரணத்துக்கு எதுவாக செத்தா போதுங்கிற அளவுக்கு அவனுடைய ஆத்மா விசனப்பட்ட சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில பேசுகிற காரியங்கள், சில நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது வரும்போது நம்ம ஆத்மா என்ன பண்ணுகிறது, உடனே விசனப்பட்டு நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழணும், இது வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக என்ன பண்ணுகிறது, விசனப்பட்டு போகிறது. இதே தான் நம்ம யாக்கோபில் பார்த்தோன்னு சொன்னால் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது. யோசேப்பை காணும்னு சொல்லப்படும் போது அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆத்மா விசனப்படுகிறது, என் ஆத்மா மரணத்தை விரும்புகிறது, என் ஆத்மா சோர்ந்து போயிடுச்சு, அதனால் நான் என்ன பண்ணுகிறேன், மரணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன், இல்லை செத்தா போதும், எதற்காக நான் வாழணும்னு சொல்லிட்டு ஆத்மா என்ன பண்ணுகிறது, நிறைய இடங்களில் சோர்ந்து போயிடுது. நிறையோட வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாங்க, சோர்ந்து போனதாக காணப்படுகிறாங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சோர்ந்து போன ஆத்மாக்களாக காணப்பட்டது. ஆனால் யோனத்தானோட ஆத்மா எப்படி இருந்ததுன்னா தன் சிநேகிதனாகிய தாவீதினோட ஆத்மாவோடு இணைந்ததாய் காணப்பட்டது. அப்போ யோனத்தானோட ஆத்மாவும் தாவீதோட ஆத்மா ஒன்றாய் இணைந்ததுனால அவங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவங்களாம் காணப்பட்டாங்க. அவர்களுடைய சிநேகம் பெண்கள் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாக இருந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான்னு சொல்லியிருக்குது. இதே போல தான் நம்ம கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்ம என்ன பண்ணணும், பலப்படணும். நம்மளுடைய ஆத்மா கர்த்தரோடு கூட ஐக்கியப்படும் போது, பலப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அவரோடு உள்ள ஐக்கியத்தில் அன்பில் நம்ம பலப்படுவோம். எப்படி யோனத்தானோட ஆத்மா தாவீதனுடைய ஆத்மாவோடு இசைந்திருந்ததுனால அவனை உயிரை போல சிநேகித்தான் சொல்ல. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இன்னும் அவர் நமக்காக செய்வதற்கு ஒன்று இல்லை. ஆனால் நம்மளோட ஆத்மா கர்த்தரோடு கூட இசைந்திருக்கப்படும் பொழுதுதான் அவருக்காக எல்லாவற்றையும் நம்ம செய்கிறவர்களாக நம்ம என்ன பண்ண முடியும், காணப்பட முடியும். அதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆத்மா கர்த்தர் மேல உள்ள அன்பில் இருக்கிறதா, கர்த்தர் மேல பட்சமாக இருக்கிறதா, கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுகிறதா, என்னோட ஆத்மா கர்த்தருடைய ஆத்மாவுக்குள்ள என்ன இருக்குது, அவர் எதை குறித்து வேதனைப்படுகிறார், ஜனங்களை குறித்து வேதனைப்படுகிறாரா, எதை குறித்து வேதனைப்படுகிறார்
தேவைப்படுகிறான்னு சொல்லிட்டு என்னோட ஆத்துமா அதை தேடி வாஞ்சித்து அதற்காக ஜெபத்தில் தரித்திருக்கிறதா, அதற்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதுல தரித்திருக்கிறதா, இல்லை வரப்போகிற எழுப்புதலை குறித்து கர்த்தருடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஆத்துமா விரும்புகிறதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், நிறைய இடங்களில் சோர்ந்து போய் நம்மளுடைய வாழ்க்கையவே பார்த்து கொண்டிருக்கிறோம். சுய பச்சாதாபத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த இடங்கள்லாம் சோர்ந்து போகிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53:11 இங்கே பாருங்கள். அவர் தன் ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகுவார். என் தாசனாகிய நீதிபரர் 12வது பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவர் பட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் மரணத்தின் பாடுகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் என்ன பண்ணுறாரா, அவர் ஆத்துமாவை என்ன செய்கிறாரா, மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களாக ஒருவராக எண்ணப்பட்டார். அவ்வளோ பெரிய பரிசுத்த தேவன் நமக்காக அக்கிரமக்காரர்களாக ஒருவராக எண்ணப்பட்டு அவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டார். அவர் பாவமில்லாத அவருடைய ஆத்துமாவை அக்கிரமக்காரர்களுக்கு ஒருவராக எண்ணப்படுகிற அளவுக்கு அவர் மரணத்தை ஊற்றார். அவருடைய ஆத்மா துக்கம் கொண்டது. பிதாவானவர் அவருடைய வேதனைகளை பார்க்க மாட்டாத படிக்க அந்த ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொடுக்கிறது, வேதனை கொடுக்கிறது. எல்லாமே அந்த காரியங்கள் நடக்கிறது. யாருக்காகனா நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பாடுகள் படும் பொழுது அவருடைய ஆத்மா வேதனைப்பட்டதாக காணப்படுகிறது. அப்போ தான் சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஆத்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தா, தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கப்படும் பொழுது அந்த ஒரு நிமிஷம் அவருடைய கண்கள் இமைகள் மூடப்படுகிற நேரத்தில் அவர் வேதனைப்படுகிறவராக காணப்படுகிறார். சங்கீதம் 42வது அதிகாரம் பாருங்க. 42வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வசனம், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. இதைத்தான் நம்ம கத்தரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல நம்ம ஆத்துமா என்ன பண்ணணுமா, கத்தர் மேல் இருக்கிற வாஞ்சிகளை நம்ம என்ன பண்ணணும், எதிர்பார்க்கறது. அது இங்கே பாருங்க, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியிலே வந்து நிற்பேன்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு நேரமும் என்ன பண்ணுறாரு, ஆத்துமா கூட பேசி 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 என்ன பண்ணுகிறார், பலன் கொண்டதாக இருக்கிறார். அந்த சங்கீதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்மாவோடு பேசுவார், ஆத்மாவோடு இடைப்படுவார். மேக்சிமம் காரியத்தில் என்ன சொல்லுவார், நான் நம்புகிறது அவராலே ஆகும், எனக்கு ரட்சிப்பு அவராலே வரும், அந்த ரட்சிப்பு வருகிறதுனால சந்தோஷம் வரும், அந்த ரட்சிப்பு வருகிறதுனால சமாதானம் வரும், அந்த ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆத்மாவோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அந்த 11வது வசனம் கூட பாருங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனுமா இருக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன், நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த ஆத்மாட்ட என்ன சொல்கிறார், நீ ஏன் கலங்குற, ஏன் எதை குறித்து என்ன வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ துக்கப்படுகிற, ஒன்றும் செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ணு, தேவன் நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனுமா இருக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன், இன்னும் அதிகமாய் துதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரை நோக்கி பார்த்திருக்கப்படும் பொழுது அந்த ஆத்மா பலப்படுகிறது. அதனால் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் நான் அவரை நம்புகிறதுனால எனக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு நன்மை கிடைக்கும், அந்த ரட்சிப்பு வருகிறதுனால எனக்குள்ள என்ன வரும், சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு அநேக இடங்களில் தாவீது பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல தான் இன்னைக்கு காலகட்டங்களில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒருத்தருடைய வார்த்தைகளை கேட்டு, ஒருவருடைய செயல்களை கேட்டு, இல்லை குடும்பத்தார் ஒதுக்குறது நிமித்தம், இல்லை மற்றவர்கள் நம்மளை தூஷிக்கிறது நிமித்தமாகவும் நிறைய காரியங்கள் இருக்குது. சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம ஆத்மா என்ன பண்ணுகிறது, சோர்ந்து போகிறது, விசனப்பட்டு போகிறது. அது மரணக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்படும் பொழுது தாவீது எப்படி தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாரோ அதே போல அநேக காரியங்கள் நம்ம குறித்து கர்த்தர் பேசியிருப்பார். நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். நம்ம எதற்காக அழைச்சிருக்கிறார், நம்ம எதற்காக முன்குறித்து வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி யோசித்து அந்த காரியங்களை கொண்டு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சுவிசேஷகனாக அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிப்பிலிருந்து ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்துவார், என்னை கொண்டு அநேக ஜனங்கள் நுகங்களை முடிப்பார், என்னை கொண்டு அநேக ஜனங்கள் வியாதிகளில் உள்ளவர்களை வியாதியஸ்தர்கள் எழுப்புவார், மரணத்திற்கு ஏதுவானவர்களை எழுப்புவார்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் சொல்லப்படும் போது அந்த ஆத்மாவோடு சொல்லப்படும் பொழுது அந்த ஆத்மா பலப்படும், சரீரம் பலப்படும், அந்த ஆவியானது கர்த்தரோடு உள்ள கர்த்தரோடு கூட பலப்படுகிறதா காணப்படும். அப்போ அந்த உள்ளான மனிதன் பலப்படும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்க போதுமானவராக நம்ம வெளிப்படுவார். நம்ம சோர்ந்து போய் விழுந்து போக வேண்டும் சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்க திட்டங்களை நம்மளால் கர்த்தரால் நிறைவேற்ற முடியாது
முடியாததற்கு நம்மளே அவருக்கு என்ன பண்ணுகிறோம், ஒரு இடைஞ்சலாக இல்லாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் அவர் நம்ம அழைத்த அழைப்புகளை நினைத்து கத்தரோடு கூட பலப்படுவோம். கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகள் மேலும் விசுவாசம் வைத்தவர்களாய் நம்மளுடைய ஆத்மாவை கத்தருக்கு நேராக, தாவீது எப்படி தன்னோட ஆத்மாவை கத்தருக்கு நேராக நோக்கி பார்க்கலாக கண்டு வந்தாரோ அதே அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யப்படும் பொழுது கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 33வது அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவன் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார், நம்முடைய ஆத்மா யாருக்கு காத்திருக்கிறதா, கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர் சொல்கிறார். அதே சங்கீதம் 34வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நம்ம யாரை குறித்து யோசிக்காத படிக்க நமக்கு கர்த்தருக்குள்ள என் ஆத்மா மேன்மை பாராட்ட சொல்ல. அதே போல் மனிதர்கள் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாம், மனிதர்கள் நம்ம உயர்த்த வேண்டாம். மனிதர்கள் நம்மளை எந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுவாங்க, கீழே விழத்தள்ளி தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்குள்ளே நம்ம சந்தோஷப்படும் போது, அவருக்குள்ளே நமக்கு பலப்படும் போது, அவருக்குள்ளே களி கூறப்படும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிற தகப்பனே, துதிக்கிறப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிற தகப்பனே, அப்பா இந்த நாளில் எப்பா இந்த சூழ்நிலைகளில் தகப்பனே, அநேக இடங்களில் தகப்பனே ஒருவர் படிந்து கட்சிக்கிறதாக தகப்பனே, கிரிட்டிசிசம் செய்த ஒவ்வொருடைய காரியங்களும் மனதுகளை வேதனைப்படுத்துகிற அப்பா அந்த காரியங்கள் காணப்படுகிற தகப்பனே, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் போதெல்லாம் தாவீது எப்படி உம்முடைய வார்த்தையில் பலப்பட்டு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறதாக ஆத்மாவோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தாரோ, எல்லா சூழ்நிலைகளும் அவர் ஆத்மாவை நோக்கி ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொன்னது போல அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் உண்மை நோக்கி அமர்ந்திருக்கத்தக்கதை உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. ஒருவருடைய ஆத்மா விசனப்பட்டு போகாதபடிக்கு, துக்கப்பட்டு போகாதபடிக்கு, சோர்ந்து போய் விடாதபடிக்கு, துவண்டு போய் விடாதபடிக்கு தகப்பனே அந்த ஆத்மாக்களை இந்த நாட்களை தட்டி எழுப்புங்க தகப்பனே. எந்த இடங்கள்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, எந்தெந்த பகுதிகள்லாம் தகப்பனே அப்பா இது போதும், இதுக்கு மேலே முடியாது என்று சொல்லி துவண்டு போயிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்களை இந்த நாட்களை நீங்கள் தட்டி எழுப்புங்க தகப்பனே. தாவீதுக்குள்ள இருந்த அந்த அனுபவங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, அந்த அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கிருபை கொடுங்க தகப்பனே. அப்பா சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை பலப்படுத்துகிறாங்க, திடப்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த நாளில் இடங்கிடுங்க தகப்பனே. அவருடைய ஆத்துமாக்களை நீங்கள் எழுப்பி கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த ஆத்துமாக்கள் அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை தகப்பனே உமக்கு நேராக திருப்புகிறதாய் அப்பா நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அந்த ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்துகிற ஆத்துமாக்களாய் மாறத்தக்கதாக கிருபை கொடுங்க அப்பா. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற தேவ இந்த நாட்கள் நீங்க கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.